அம்புலி மாமா எல்லாம் படித்து படித்து நானு தமிழில் தேறிவிட்டேன். குருவி கூடு ஒன்றை கட்டியே அருமை குஞ்சு மூன்றையும் அதில் வளர்த்து வந்தது. நித்தம் நித்தம் நீண்ட தூரம் கொடுத்திடும். பாட்டு மறந்து போச்சு. ரொம்ப சின்ன நான் தேடுறேன், அந்த பாட்டே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. அதோட ஆசிரியர் பேரும் தெரியாது. ஆனா இந்த பாட்டு மாத்திரம் தெரியும். 50 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிய பாட்டு எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? இப்போ நேத்து படித்ததே ஞாபகம். ஆசிரியர் அப்புறம் ரக்கம் வந்த பாட்டு லாஸ்ட்ல அர்த்தம். அது எனக்கு ரொம்ப வெசனம். ஒரு கூடு கட்டி ஒரு பறவை குஞ்சு வளர்த்து முட்டையிட்டு குஞ்சு வளர்த்து ரக்கம் வந்தவன பறந்து போகுது. அந்த மாதிரி கூட கர்த்தர் யார் அவர் கலைக்க முடியும்? சாத்தான் வந்து கலைப்பான். ஏதேன் தோட்டத்திலே யார் புகுந்தது? சாத்தான் தான். அதனால் தான் சொல்லுகிறார், பாதாளத்தின் இன்றைக்கு சபைகளில் சபை பாதாளத்தின் பாதாளத்தின் கதவு தொட முடியாது என்னுடைய ஆலயத்தை என்று மக்களை தொடுவது போல அவன் என்ன யோபுக்கு பர்மிஷன் கேட்டு நான் போவேன். ஏன்னா அவன் சேலஞ்ச் பண்றான் கர்த்தர்கிட்ட. யோபு நீ சாத்தானுக்கு தெரியும் கர்த்தர்ன்னு. குடுக்காதத வாங்கி லஞ்சமா வைத்திருந்து கூட அவனுக்கு தெரியும். யோபுக்கு யோபுக்கு அப்புறம் உங்களுக்கு சேவிக்காத இருப்பான். உங்களை யோபிடம் அது வேற, சோதிக்கிறது வேற. தெரியும் உங்களுக்கு. யோபிடம் சோதனைக்கு உள்ளாக்கினான். கர்த்தரிடம் பர்மிஷன் கேட்டு செஞ்சான் அவன். கேட்டு இந்த ஐயா போய் பேச வாசல்ல உன்னுடைய இந்த மாதிரி பேரு மேரி, ரோசி, அவோ இவோ, அவன் இவன், ஆண்டனி, டேனியல், ஏ டு Z எந்த பேர்னா வரை எந்த பேர்னா இருக்கட்டும், எந்த பேர் இருக்கட்டும், அவன் பேரை சொல்லி நீங்க எல்லாம் செஞ்சிருக்கேன். அவங்க யோபுக்கு போனா எல்லாம் அவன்